சென்னை மெரினா கடலில் கழிவுநீர் அதிக அளவில் கலந்துள்ளதால் கடல் நீர் கருப்பு நிறமாக மாறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததன் எதிரொலியாக கூவம் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. இந்த ஆற்றில் இருந்த கழிவுகள் அனைத்தும் கடலில் கலந்ததால் மெரினா கடற்கரை பகுதி கருப்பு நிறமாக காணப்படுகிறது. இதனால் நீரின் அடர்த்தி அதிகமாகியுள்ளதால் மீன் இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் என்றும் மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பெருவெள்ளத்தால அந்த ஒட்டுமொத்த கழிவுகளும் பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த கடலுக்குள்ள கலந்து ரொம்ப கொடூரமாக ரொம்ப அலங்கோலமாக காட்சியளிக்குது. இதனால பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகளையும் அந்த அசுத்தங்களையும் சாப்பிடக்கூடிய மீன்கள் பாதிக்கப்படுது. அந்த மீன் இனம் இந்த பகுதியிலிருந்து ஓடிடுது. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிடக்கூடிய மற்றவங்களுக்கும் இது பாதிப்பு உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இப்போ ரொம்ப தூரம் போய் தான் கட்டு மரத்தை எடுத்துன்னு போய் மீன் பிடிக்கலான்னு பார்த்தா கரை ஓரமாக ரொம்ப அந்த கழிவுநீர் தண்ணீர் ரொம்ப கடலில் சேர்ந்துடுச்சு. கடலில் சேர்ந்ததுனால எங்களுக்கு மீன் பிடிக்க முடியல. ஏன்னா கிட்ட மீன் பிடிக்கலாம், குப்பை கடல் அந்த கழிவுநீர் தண்ணிலாம் கடலில் ஆயிடுச்சோன்னா கருப்பாயிடுச்சு. தண்ணி கருப்பானோடனே எங்களுக்கு தண்ணி மீன் கிட்ட தூரத்தில் கிடைக்கிறது கிடையாது ஐயா. ரொம்ப தூரம் போய் கட்டு மரத்தை எடுத்துன்னு போய் ரொம்ப தூரத்தில் பிடிச்சாதான் மீன் கிடைக்குது.